ஆஹா கல்யாணம் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, பிரபா வந்து ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் சீரியஸாக இருப்பாங்க. பிரபா கிட்ட வந்து இந்த மாதிரி என்ன ஆச்சு, எதனால உனக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு சூர்யா விசாரிக்கிறப்போ, ஒரு பாட்டி வந்து என்னை தண்ணி பிடிச்சி கொடுக்க சொன்னாங்க. அப்பா போகிறப்ப அந்த பாட்டி தான் வந்து என்னை கத்தியை வச்சு குத்துறதுக்கு குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரபா எல்லாத்தையும் சொல்லவும், அதே மாதிரி மகாவையும் அந்த பாட்டி வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் எப்படியோ சூர்யா கரெக்டான நேரத்தில் போய் பார்த்திங்க அப்படின்னா, மகாவை வந்து அதுலேருந்து காப்பாற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கு பின்னாடி வந்து கௌதமும் சித்ரா தேவி தான் இருக்காங்க அப்படிங்கிற டவுட் வந்து இன்னும் சூர்யாவுக்கு போகலை. இதனால சித்ரா தேவி வந்து இதுக்கு பின்னாடி அனாமிகா தான் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த நம்ம சூர்யா கிட்ட சொல்லிடலாம் அப்படின்ட்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. நாங்கள் வந்து இதுக்கு காரணமே இல்லை, பிரபாவை எதுக்கு நாங்கள் கொல்லணும், ஐஸ்வர்யா தான் என்னை டார்ச்சர் பண்ணுறோம், அப்படி இருக்கும்போது ஐஸ்வர்யாவை தானே நாங்கள் கொல்ல ட்ரை பண்ணோம், பிரபாக்கும் எங்களுக்கும் என்ன சம்மந்தம், அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பப்ளிக் பிளேஸில் வச்சு நாங்கள் ஏன் கொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டாக வந்து நாங்கள் இதுக்கு வந்து எந்த காரணமும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அனாமிகா தான் காரணம் அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்ல மாட்றாங்க. ஆனால் எல்லா உண்மையும் பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சிருச்சு. அனாமிகா தான் அதுக்கு காரணம் அப்படின்னு தெரிஞ்சு இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது. விஜய் வந்து அனாமிகா கிட்ட டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அந்த கேஸ் வந்து கோர்ட்டில் நடக்கும். அனாமிகா வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்த நாள்லேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துட்டுருக்கு. இப்போதைக்கு கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டா, இனிமேல் கூட நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கோர்ட்டில் சொல்லுவாங்க. அதனால அனாமிகாவும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க பண்ண தப்பெல்லாம் ஒத்துப்பாங்க. இதனால அவங்க 2 பேருக்குமே டிவோர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க கோர்ட்டில். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அனாமிகாவை ஜெயிலையும் தூக்கி வச்சுருவாங்க. ஸோ இதனால பார்த்திங்க அப்படின்னா அனாமிகாவுக்கு கரெக்டான தண்டனை கிடச்சிருச்சு. இனிமேல் விஜய் பிரபா அவங்க லைஃப்பில் சேர்ந்து நல்லபடியாக வாழுவாங்க. கூடிய சீக்கிரம் இந்த நாடகமும் முடிய போகுது அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஸோ இந்த நாடகம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.